அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம். இன்னைக்கெல்லாம் பாட்டில் ரூ. 10 தண்ணி வித்துட்டு இருக்காங்க. ஆனா தண்ணி இங்க ஃப்ரீயாவே குடிச்சுக்கலாம். அப்படி நாங்க வந்த ஸ்பாட் தான் அண்ணாமலை மெஸ்ங்க. திண்டுக்கல் டூ தேனி பைபாஸ்ல இருக்கு. நான் ஏன் பானைய காட்டுனேன், எதுக்கு தண்ணிய பத்தி சொன்னேன் அப்படிங்கிறத வீடியோ சென்டர்ல உங்களுக்கு தெரியும். வீடியோக்குள்ள போக போக அவங்க பேச பேச சொல்ற விதங்கள் எல்லாமே உங்களுக்கு புதுசாவும் டிஃப்ரெண்டாவும் தாங்க இருக்கும். நாங்க வந்து ஒரு வேலையா வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து வெளிய வந்திருந்தோம். அதாவது இந்த 1 மந்த்துக்கு முன்னாடி நாங்க போனது இது. வீடியோ அப்பவே எடுத்துட்டேன். எனக்கு இப்பதான் எடிட் பண்ணி போஸ்ட் பண்றதுக்கு டைம் கிடைச்சுதுங்க. அவ்வளோ பிஸியான்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் நெஞ்சம் பிஸி தான். அதான் முன்னாடியே நின்னுட்டு இருக்காரு. அவரு தான் ஓனருங்க. அங்க ஒர்க் பண்றவங்களும் அப்படிதாங்க. ரொம்பவே ரெஸ்பெக்ட்டா பேசுனாங்க. அவங்களுக்கு ஒர்க்கர்ஸ்குள்ளேயுமே பேசிக்கிறது சார் அப்படின்னு தான் பேசிப்பாங்க. மேடம்ன்னு தான் பேசிப்பாங்க. அவ்ளோ ரெஸ்பெக்ட்டா இருந்துச்சு. கிளீனாவும், நீட்டாவும் இருந்துச்சு. நாங்க கடை ஓப்பன் பண்ணி 2 டேஸ் அப்படிதான் போயிருந்தோம். 2 நாள் 3 நாள் தான் ஆயிருக்கும். கடை ஓப்பன் பண்ணி எதர்ச்சியா கடைய பார்த்தோம். போற வழி அப்படியே எதர்ச்சியா பார்த்தோம். சாப்பிட்டோம். ரொம்ப டேஸ்ட்டா இருந்துச்சு. வீடியோ ஃபுல்லா பாருங்க. நல்லா இருக்கு. வீட்ல நம்ம எப்படி சமைப்போமோ, இப்ப குழந்தைங்கன்னா காரமா எதுவும் சாப்பிட மாட்டாங்க. பட் குழந்தைங்களும் வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலி வந்து எல்லாருமே வயசானவங்க சின்னவங்க எல்லாருமே சாப்பிட்டாலும் ஸ்டொமக் வந்து ப்ராப்ளம் இல்லாம ப்ராப்ளம் வராத மாதிரி தான். இன்னும் பாத்தீங்கன்னா குடிச்சிங்கன்னா டேஸ்டபிளா இருக்கும். ஆர்கானிக் வாட்டர் வாட்டர் ஆர்கானிக் ஆர்கானிக் வாட்டர் இருக்கும். நோ கெமிக்கல். தண்ணிக்கு பயந்துட்டே இருக்கும். நீங்க குடிச்சு பாத்தீங்கன்னாலே அதுவே உங்களுக்கு தெரியும் இன்னும் கொஞ்சம் குடிக்கணும் போல இருக்கும். கூல் வாட்டர் ஜீனஸ் கிடைக்கும் பாத்தீங்கன்னா. ஐயோ நம்ம ஐஸ் வாட்டர் அப்ளை பண்ண தேவை. லஞ்ச் இன்னும் டேஸ்டா இருக்கும். எத்தனை மணில இருந்து லஞ்ச்? 12:00 ஸ்டார்ட் ஆயிடும். ஓகே. என்னென்ன மெனு வச்சிருக்கீங்க? சிக்கன் பிரியாணி கொஞ்சம் சத்தமா. சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, நாட்டுக்கோழி பிரியாணி, பீன்ஸ் இருக்கு. பீன்ஸ் இருக்கு. சரி. இங்க நான்வெஜ்ல சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, நாட்டுக்கோழி பிரியாணி, நாட்டுக்கோழி உப்பு கறி, நாட்டுக்கோழி வந்து கிரேவி. ஸ்பெஷல் தான் நாட்டுக்கோழி கிரேவி, நாட்டுக்கோழி உப்பு கறி, குடல் உப்பு கறி, அப்புறம் குடல் கறியில குடல் உப்பு கறி, நாட்டுக்கோழி சூப்பு தனியா இருக்கும். சூப்பரா. நீங்க இந்த ஊர் தரையா? நாங்க இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் தனியா இருக்கா? சண்டே அன்னைக்கு வந்தா அதுக்கு ஆன் இதுதான் ஞாயிறு 2 நாள் இந்த ஆஃபருங்க. இந்த ஆஃபர் எதுக்காக யாருக்காக வச்சிருக்காங்க அப்படிங்கறத ஓனர் கிட்ட கேட்கலாம். லோக்கல் ஏரியா வெண்டார்ஸும் சரி ஃபார்மர்ஸும் சரி அவங்க ஹெல்த்தோட ஃபர்ஸ்ட் கன்சர்னுக்காக மட்டும் தான் நாங்கள் இந்த மாதிரி பண்ணிருக்கோம். இது வந்து மோஸ்ட்லி பைபாஸ் அட்ராக்ஷனுக்காக நாங்கள் பண்ணல. நம்ம கஸ்டமைஸ் ஃப்ரம் பைபாஸ் அட்ராக்ஷன் தான் அதிகமா இருக்கு. நம்ம லோக்கல் ஏரியால இருக்குன்னா லோக்கல் பீப்புள்ஸ்க்காக தான் அது வந்து நம்ம பண்ணிருக்கோம். ஆமா சொன்னாமலே ஆஃபர்ல என்னென்ன ஐட்டம்லாம் கொடுக்குறாங்கன்னா, 1 கிலோ நாட்டுக்கோழி கறி, குழம்பு, 5 சாப்பாடு, 5 முட்டை, அவியல் இல்லைன்னா கரண்டி ஆம்லேட், ஃப்ரையாவும் வாங்கிக்கலாம் இல்லை அவியலாவும் வாங்கிக்கலாம். 5 பீஸ் கொடுக்குறாங்க. ப்ளஸ் 200 கிராம் சில்லி சிக்கனும் கொடுக்குறாங்க. நான் சொல்றத காட்டில வந்து ப்ராக்டிக்கலா நீங்க சாப்பிட்டு பாத்தீங்கன்னா அந்த வேலியபிலிட்டி அது நீங்க வந்து பாத்தீங்கன்னா நான்வெஜ்ல வந்து பாத்தீங்கன்னா இங்க நம்ம கடையில் வந்து பாத்தீங்கன்னா நாட்டுக்கோழி உப்பு கறின்னு ஒண்ணு இருக்குங்க. அது சொல்லும் போது வேணா ஒரு மாதிரியா இருக்குங்க. ஆனா சாப்பிட்டு பார்த்தா அதோட டேஸ்ட். அதே மாதிரி பாத்தீங்கன்னா மட்டன் குடல் உப்பு குடல் பாருங்க. கொஞ்சம் ஸ்மெல் சிம்டம்ஸ் இல்லாம இங்க வந்து ஸ்பெசிஃபிக்கா வந்து சாப்பிட்டு பார்த்தா பொண்ணு மாதிரி கேட்டு வாங்கி தான் அதான் மேடம். அது உப்பு குடல் உப்பு கறின்னா அது மாதிரியா நினைப்பீங்க. பட் அதான் வந்து நல்லா டேஸ்டா இருக்கு. முட்டையில எவ்வளவு? 13 நாட்டுக்கோழி முட்டை. நாட்டுக்கோழி முட்டையும் சேல்ஸ் பண்றாங்க. நாட்டுக்கோழியும் சேல்ஸ். எதுவுமே நான் தனியா சொல்ல தேவையில்லைங்க. அங்க ஒர்க் பண்றவங்களே எல்லாத்தையுமே சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லாம என் ஃப்ரெண்ட்ஸும் எல்லாத்துக்கிட்டையும் கேள்விக்கு மேல கேள்வி கேட்டு எல்லா பதிலையும் வாங்கிட்டாங்க. அதனால இதாங்க விறகடுப்பு ஃபுல்லா இங்கதான் வச்சு சமையல் இடம். ரொம்ப கிளீனாவும் நீட்டாவும் இருந்துச்சு. அப்படியே அந்த அண்ணாக்கிட்டையும் பேசிட்டு நாங்க மதியம் லஞ்சுக்கு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். அது மட்டும் இல்லைங்க, மதியம் லஞ்சுக்கு போகும்போது அப்ப வீடியோஸ்லாம் எது பெருசா எடுக்கல. நாங்க ரொம்ப டயர்ட்ல இருந்ததுனால சும்மா ஃபோட்டோஸ் மட்டும் எடுத்தோம். ஆனா அந்த டிஷ்ஷஸ்லாம் வந்ததுக்கப்புறம் ஃபோட்டோ எடுக்கல. ரொம்ப பசியா இருந்தோமா, எல்லாம் சாப்பிட்டுட்டு எல்லாம் ஃபோட்டோஸ் மட்டும் எடுத்திருந்தேன். அந்த ஃபோட்டோஸ்லாம் உங்களுக்கு அட்டாச் பண்ணிட்டு தான் நாங்க காட்டுவோம். ஏன்னா இதுக்கு மேல எங்க கம்பெனி காட்டாது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா ரொம்ப பசியில இருந்ததுனால வந்தோடனே எல்லாம் வச்ச உடனே சாப்பிட்டுட்டோம். நாங்க காலையில எல்லா வீடியோஸ்லாம் எடுத்து முடிச்சதுனால நாங்க ஈவினிங்
நீங்க எந்த வீடியோவும் எடுக்கல. நாங்க வந்து கொடைக்கானல் வரைக்கும் ஒரு வேலையா போயிருந்ததுனால, ரிட்டர்ன் வரும்போதும் அங்க தான் சாப்பிட்டோம், போம்போதும் சாப்பிட்டோம். திண்டுக்கல் டூ தேனியில யாராவது அந்த பைபாஸ்ல போனீங்கன்னா, கண்டிப்பா விசிட் பண்ணுங்க. இந்த வீடியோக்கான கேள்வி, புதன், ஞாயிறு 2 நாள் ஒரு காம்போ ஆஃபர் குடுக்குறாங்க. அதனோட பிரைஸ் எவ்ளோ அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிருங்க. குலுக்கல் முறையில நம்மளோட சேனல்ல பரிசு குடுத்துட்டுருக்கோம். அமௌண்ட்டாவும் குடுத்துட்டுருக்கோம். அது எல்லாத்தையுமே மிஸ் பண்ணாம வாங்கிருங்க. இத்துடன் இந்த வீடியோ முடிஞ்சுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான் திவ்யா மணிகண்டன். நன்றி. Free audio post-production by alphonic.com.